அவ செஞ்சதெல்லாம் சரிதான். இவனை ஒரு மனுஷனாவது மதிச்சு இவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லி இருந்திருக்கலாமே. இந்த கேள்வி எல்லாம் நானும் இதை விட கோவமா அவகிட்ட கேட்டேன். என்ன அழுக மட்டும்தான் அவளோட பதிலா இருந்தது. அவளுக்கு அந்த தைரியம் எல்லாம் இல்ல. அவ ரொம்ப பாவண்டா. இந்த தாஸ் தற்கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கும் அவகிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்ல. நான் உனக்கு கேட்டா நீ உண்மையை சொல்வியா? அன்னைக்கு எதுக்காக நீ அவ்வளவு அவசரமா ஒன்ன? திடீர்னு எதிர்பார்க்காம அப்படி ஒரு சூழ்நிலையில ஜோதியை பார்த்ததும் அப்செட் ஆயிட்டேன். அதுவும் அந்த நேரத்தில் அங்கிருந்து முதல்ல எங்கேயாவது போயிடணும்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த கமிஷனர் யோசிக்கிறது வேற விதத்துல இருக்கு ராஜு. மணி என்னாச்சு? கையில வாட்ச் கட்டி இருக்கல. உங்க கையில கூட தான் வாட்ச் இருக்கு. நான் டைம் பார்க்கிறதுக்காக வாட்ச் கட்டி இருக்கேன். இது ஓடல. இதுவும் ஓடல. ஓஹோ, அது சரி. நீ ரொம்ப வாக்குவாதம் பண்ற ஆள் போல இருக்கு. போத நிறுத்துடா. உனக்கு என்ன வேணும்? இப்படி ஒரு பைத்தியம் இருக்குமா? அன்னைக்கு உன்னை உள்ள தூக்கி போட மறந்த பாரு. என்ன அடிக்கணும்? டைம் தானே கேட்டேன். வா வா சொல்றேன். இத பாரு, இவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தான் உன்னால உடனே வெளியில வர முடிஞ்சது. இல்லைன்னா உன்னை ஒரு 3-4 நாளைக்கு உள்ள தள்ளி பூட்டிருப்பாங்க. மீச ஜிம்முக்கு போதா? செம ஸ்டாங். இனி இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவனை ரிலீஸே பண்ண மாட்டோம். ஏன் தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க? உடம்பு சரியில்லாத ஆளை எதுக்கு வெளியில எல்லாம் விடுறீங்க? வாங்கப்பா போலாம். வரட்டுமா? ரவீனா சார், இந்த உத்தமனை பத்தி கொஞ்சம் நல்லா விசாரிங்க. மறதி மட்டும்தானா இல்ல நடிப்பும் கலந்துருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்க. தற்சமயம் அன்அஃபிஷியலா விசாரிங்க. வேணும்னா அஃபிஷியலா விசாரிக்கலாம். ஓகே சார். Hi. மார்னிங். குட் மார்னிங். ஆஃபீஸ் கிளம்பியாச்சா? ம், ஜோதி இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது மினி. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சில கேள்வி கேட்கணும். நீங்க கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சாரி, ஐ அம் ஆல்ரெடி லேட். தேங்க்யூ. எவ்வளவு நேரம் ஆகும்? இட்ஸ் ஆல் ரைட். நீங்க கிளம்புங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும்ல? கரெக்டா சொல்ல முடியல. நீங்க கிளம்புங்க. ஐ வில் மேனேஜ். இல்ல, நான் வரேன். யாருன்னு பாரு. வாங்க. ஜோதி எங்க? இதோ. நீங்க போய் ஃபிளாட்ல இருங்க. நத்திங். 2-3 கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். அண்ணா வந்துட்டாரா? வெளியே போயிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு போலீஸ் கிட்ட நீங்க கொடுத்த வாக்குமூலம் இதுல இருக்க. வெளியில ஷாப்பிங் போயிட்டு திரும்பி வந்தப்போ நீங்க பார்த்தது ஃபேன்ல உங்களையும் உங்க கணவரையும் தவிர இந்த ஃபிளாட்ல வேற யாராவது தங்கியிருக்காங்களா? ரிலேஷன்ஸ்? இல்ல. வெளியே போய் வீட்டுக்கு வந்த நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? 2 சாவி இருக்கு. ஒன்னு தாஸ் கிட்டயும் இன்னொன்னு என்கிட்டயும். சில டைம் எங்க வீட்லயும் ஒரு சாவி கொடுப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட தாசன் தான் கூப்பிடுங்களா? இப்ப பேர் சொல்லி கூப்பிடுறது காமன் தானே சார்? லெட் ஹர் ஆன்சர். பேர் சொன்ன போதுன்னு தாஸ் தான் சொன்னாரு. தாஸோட அம்மாவுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் உங்க கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை இல்லையா? பாடி கொண்டு வந்த கான்ஸ்டபிள் என்கிட்ட சொன்னாரு. யாருக்கும் விருப்பம் இல்லை இல்லையா? Who is Raju? I asked, who is Raju? லேட் ஆகுதுன்னா நீங்க கிளம்புங்க. இல்ல, பிரச்சனை இல்ல. நீங்க முதல்ல வேலை செஞ்ச ஆஃபீஸ்க்கும் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கும் நான் போயிருந்தேன். உங்களை மட்டும் இல்லை, ராஜுவையும் அங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கேன். They were friends. I asked her. உங்களுக்குள்ள இருந்தது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பையனும் பொண்ணு காதலிக்கிறது பெரிய பாவம் ஒன்றும் இல்லை, கிரைமும் இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் பழசை மறக்காமல் இருக்கிறது, இப்படிலாம் நடக்கும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. காமனாக நடக்கிறது நான் சொன்னேன். நான் அதிகமாக டைம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. இவர் ஜோதியோட பிரதர். ஹலோ, ம். அசிஸ்டன்ட் கமிஷனர் தம்பி. ம். ஆமா, இந்த நேரத்துல நீங்க எதுக்காக வந்தீங்க? அன்நேச்சுரல் டெத் நடந்த இடம்ல கண்டிப்பா போலீஸ் வந்தே தீரும். இங்க நடந்தது ஒரு தற்கொலை. அதை ஏன் நீங்க பெருசாக்குறீங்க? இந்த போலீஸ் பட்டாளம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சாரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சில நேரத்தில் போலீஸையும் பட்டாளத்தையும் எல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நடந்தது கொலையா தற்கொலையான்னு இன்னும் முடிவாகல. போலீஸ் வந்தாலும் பட்டாளம் வந்தாலும் நான் யாரையும் தடுக்க போறதில்ல. நான் டிக்கெட் கேட்டு வந்துட்டேன். 17th 28 தான் இருக்கான். நான் 17th கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உனக்கு ஓகே தானே? எக்ஸ்கியூஸ் மீ, ம். ரிட்டன் எப்போ? ஆக்சுவலா நாங்க ரொம்ப ஷார்ட் லீவ்ல தான் வந்திருக்கோம். சிஸ்டரும் உங்க கூட வராங்களா? ஆமா, இவங்க தனியா இருந்து என்ன பண்ண போறா? சிஸ்டர் உங்க கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். காரணம் உங்களுக்கே தெரியுமே, நான் ஏற்கனவே சொன்னேன், நடந்தது கொலையா தற்கொலையான்னு இன்னும் முடிவாகல. எதுவா இருந்தாலும் இவளுக்கு என்ன சம்பந்தம்? எதுவா இருந்தாலும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கலாம். அப்போ இவளை எங்க கூட கூட்டிட்டு போக முடியாது. தற்சமயம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் முடியாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு. ஏதாவது காரணத்தை கண்டுபிடிச்சு எங்களை பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்றது, டார்ச்சரை தாங்க முடியாம நீங்க சொல்றத செய்யறதுக்கு நாங்க தயாராயிடுவோம். அப்புறம் தான் உங்களோட சுயரூபமே வெளியே வரும். அதுக்கப்புறம் விலை பேச ஆரம்பிப்பீங்க. ரொம்ப பேசாத. இதுக்கு மேல பேசின சிஸ்டம் மட்டும் இல்ல, நீயும் ஊருக்கு போக மாட்ட. என்ன போக முடியும் தோணுதா? தங்கச்சிக்கு பிடிக்காத கல்யாணத்துல நீ செஞ்சு வச்சிருக்க. கல்யாணம் முடிஞ்சு 3-4 மாசம் ஆகல, அதுக்குள்ள மச்சான் செத்துட்டான். பிடிவாதம் பிடிச்சு வீணா எங்களை கதை கட்ட வச்சிருக்க. சார், லிஃப்ட் இருக்குல்ல, அப்புறம் அப்படியே ஸ்டெப்ஸ்ல வரீங்க. ஆனா இப்போ நான் மூச்சு வாங்கலையே. பயங்கர கோவக்காரர். நானா? நீங்க இல்ல, மகேஷ், ஜோதியோட பிரதர். சார், இப்போ பேர் சொல்லி கூப்பிடுறதுலாம் ரொம்ப காமன். என் பேர் தம்பி. ராஜுவை சந்தேகப்படுறீங்களா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போலீஸ் யாரை வேணா சந்தேகப்படுவாங்க. என் மேல இருக்க கோவத்தை ராஜு மேல காமிச்சிடாதீங்க. நீ ரொம்ப நல்லாவே யோசிக்கிற. இந்த மாதிரி ஒரு கேஸை எந்த போலீஸ் ஆஃபீஸரும் பர்சனலாக எடுத்துக்க மாட்டா. தட் இன்க்ளூட்ஸ் மீ. ஆனா உங்க சுப்பீரியரோட ஆட்டிடியூட் அப்படி இல்ல. அவர் ராஜு மேல பயங்கரமா சந்தேகப்படுறாரு. அவருக்கு ஜோதி மேலேயும் சந்தேகம் இருக்கு. அதுக்கு பல காரணங்களும் இருக்கு. அப்புறம் மற்றவங்க நினைக்கிற மாதிரியான கேரக்டர் இல்லை கமிஷனர் சார். ஹி இஸ் வெரி ஜெனுவன். ஆனால் இந்த கேஸ் போகிற போக்கில் என்னோட சுப்பீரியர் என்கொயரியில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஜோதி மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ப்ரே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். அப்புறம் நமக்குள்ள இப்போ நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டோம். அது மற்றவங்க காதுக்கு போகாமல் பார்த்துக்கோ. இப்போ என் மேலே இருந்த கோவம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார், இது அன்னைக்கு பாடியிலேருந்து கிடைச்சது. இது நான் இன்னைக்கு கலெக்ட் பண்ணது. குட் ஒர்க். தேங்க்யூ சார். யாருக்கும் சந்தேகம் வராம எடுத்ததுதான் பெரிய விஷயம். இனிமே நாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உடனே இதை ஹைதராபாத்துக்கு அனுப்பணும், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு. ஓகே சார். ரெண்டுமே ஒண்ணுதானே தெரிஞ்சதுன்னா? அது இல்ல சார், நீங்க இது ரெண்டும் ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ரெண்டு ஒண்ணாகணும்னு நினைக்கிறீங்களான்னு புரிய மாட்டேங்குது. 36 ஆகணும். போய் தொலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. அவன் தற்கொலை பண்ணி சாகல, யாரோ அவனை கொலை பண்ணி தூக்கல போட்டிருக்காங்க. அவனை பலமா பின்மண்டையில தாக்குனதால பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால செத்துருக்கான். ஆனா தலைக்கு பின்னாடி எந்த விதமான காயமும் இல்லையே சார். தெரியும். வெளிக்காயம் ஏற்படாம உள்காயம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஆயுதம் இருக்கா? எனி ஐடியா? இருக்கலாம், கண்டுபிடிக்கணும் சார். கண்டுபிடிச்சாதான் இந்த கேஸே சால்வ் ஆகும்.
இப்போதைக்கு தற்கொலை இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. For more updates, like, comment, subscribe to our channel.